ஃபைஜன் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். ஸோ உங்களுக்காகவே ஒரு பயங்கரமான கெஸ்ட்டோட தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஸோ நம்ம லோன்லியாக இருக்கும்போதும் சரி, நம்ம ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும்போதும் சரி, நம்ம காதுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இசை தான். ஸோ அப்படிப்பட்ட இன்றைக்கி பயங்கரமான ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர் கலாச்சரன் அவர் கூட தான் இருக்கேன். வணக்கம் ப்ரோ. வணக்கம். வணக்கம். பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்கு. அப்படியே கோப்ரா படத்தில் விக்ரம் சார் பார்த்தா. நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பயங்கர ஹாப்பி. அஞ்சாமை இன்னைக்கு தேட்டரில் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி எனக்கு எண்டே கிடையாது அப்படிங்கிறது தான் உங்களோட ஜேர்னி ரெகக்னைஸ் பண்ணப்பட்டது இல்லையா? ஸோ உங்களோட இந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் எப்படி இருக்கு? ஒரு மாதிரி டிப்பிக்கலான மியூசிக்லேருந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான மியூசிக் எப்படி இருக்கு இந்த ஜேர்னி? நம்ம தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பலதரப்பட்டு ஜானர்ஸ் இருக்குது. அதுக்கு பஞ்சமே கிடையாது நமக்கு. சாதாரண ரூரல் சப்ஜெக்ட், வில்லேஜ் சப்ஜெக்ட்லேருந்து நமக்கு சைஃபை வரைக்கும் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு பஞ்சம் கிடையாது ரைட்டர்ஸ்க்கு, டைரக்டர்ஸ்க்கு. அந்த விஷயத்தில் பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு இந்த நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு எண்டே கிடையாது வந்து ஒரு கோர்க்கியான ஸ்கிரிப்ட். அதை கேட்டால் ஜாலியான ஒரு ஸ்கிரிப்ட். நம்ம எதுவுமே வந்து உல்டாவாக பண்ணலாம். ஒரு சீரியஸான சீனை வந்து ஒரு காமெடியாக பண்ணலாம். அது கோர்க்கியான டார்க் ஹியூமர். ஸோ அந்த ஃப்ரீடம் இருந்துச்சு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு. அதனால் அது செலெக்ஷன் பண்ணுறது. ஏன்னா இப்போ அஞ்சாமை பண்ணது வந்து இது நம்ம செலெக்ஷன் சொல்கிறதோட அந்த ஒரு ஆனர் தான். ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ்க்கு அவர் பண்ண அந்த ஃபில்ம். ஸோ அவங்க வந்து என்றைக்குமே கருத்து மிக்க படங்கள் எடுப்பாங்க. ஸோ இது வந்து படங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே எனக்கு வந்து நான் வந்து லேட்டாக தான் ஜாயின் ஆகினேன். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் தான் நான் ஜாயின் ஆகினேன். ஸோ முழு படத்தையும் நான் பார்த்துட்டேன். பார்த்ததுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு யோகிக்க ஈஸியாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. எனக்கு அதை பார்த்துட்டு ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ண அந்த கதை கலையமாக இருக்கட்டும், நகர்வாக இருக்கட்டும். ஸோ அதனால தான் அந்த ஒரு ஈர்ப்பு, அதனால ஈடுபாடு பட்டு அதை ஒர்க் பண்ணேன் நான். இப்போ நான் வந்து அஞ்சாமைக்கு அப்படியே வச்சிருக்கேன். ஏன்னா நிறைய வச்சிருக்கேன் அஞ்சாமையை பற்றி. சரி. ஸோ அதை தாண்டி ஃபஸ்ட்டு எனக்கு எண்டே கிடையாது. அதில் வந்து எனக்கு பர்சனலாக என்னென்னா, நீங்கள் வந்து அதில் வந்து என்னென்னா ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு நடக்க போகிற ஒரு கதைன்னொடனே எல்லா இடத்துலையுமே மியூசிக் இருக்கும். ஒரு காமெடி கேரக்டர் ஒன்று வருதுன்னா அதுக்கு ஒரு மியூசிக் இருக்கும். ஒரு ஹீரோ கேரக்டர் ஒரு ஃபைட் பண்ண போகுதுன்னா அதுக்கு ஒரு மியூசிக் இருக்கும். பட் அஞ்சாமையில் அப்படியே வேற. எங்கே சைலண்ட் விடணுமோ, எங்கே எமோஷ்னலுக்கு அந்த அமைதி இருக்கணுமோ, அது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி கரைச்சி குடிச்சா மாதிரி பண்ணியிருந்தீங்க. அது எப்படி இருந்துச்சு? இது நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்டலாக நம்ம என்ன வேணும் பண்ணிக்கலாம். சைலன்ஸ் விட வேண்டியதில்லை, சட்டலாக வச்சுக்கலாம் அதாட்டும். பட் இது வந்து வாழ்வியல் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கு. நான் சொல்றது அஞ்சாமை படத்தில். ஸோ அதனால் இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி நமக்கு அந்த வாழ்வியல் சம்மந்தப்பட்டதான் அந்த கேரக்டர்ஸ் நகர்வுக்கு, அவங்களோட இமோஷன்ஸ்க்கு மதிப்பு கொடுத்தே ஆகணும் நம்ம. ஸோ அங்கே போய் நம்ம எக்ஸாஜரேட் பண்ணி மிகைப்படுத்தி காட்ட முடியாது. ஸோ அண்டர் டோன்ஸ் சில விஷயம் போகணும். மாண்டாச்சு இருக்கிறப்ப நல்ல ஃபுல்லாக நம்ம போகலாம். விளையாடுறதுக்கு நல்ல ஒரு பிளே கிரவுண்டாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நல்ல படங்கள் எவ்வளோதான் வந்து இந்த தமிழ் சினிமாவில் வந்துக்கிட்டே இருந்தாலும் அதில் நடிக்கிற ஹீரோ பயங்கர ரெகக்னைஸ் ஆவார், அதில் நடிக்கிற ஹீரோயின் பயங்கர ரெகக்னைஸ் ஆவாங்க. பட் பேக்ரவுண்டாக இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸும் சரி, இன்னும் நிறைய கலைஞர்களும் சரி, அவங்களுக்கு தான் அந்த ரெகக்னேஷன் கரெக்டாக கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ரெகக்னேஷன் கிடைச்சிட்டு தான் இருக்குது. அது நம்ம சொல்கிறது வந்து அந்த டைம் வரைக்கும் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ எல்லா டெக்னீஷியன்ஸ் வந்து எல்லா ப்ரோக்ராமர்ஸ்லேருந்து, சிங்கர்ஸ்லேருந்து, ட்ராக் சிங்கர்ஸ் முதற்கொண்டு என்ஜினியர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே ஒரு ரெகக்னேஷன் கிடைக்குது. ஏன்னா இப்போ வந்து அந்த சோஷியல் மீடியா அந்த தளம் இருக்கிறதுலாம் நமக்கு ஓரளவுக்கு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் சொல்லி அதை வச்சு ஒரு நெட்வொர்க்கிங் ப்ராசஸ் நடக்குது. பட் இருந்தாலுமே நம்ம இண்டஸ்ட்ரி வந்து இஸ் வெரி ஸ்டார் ட்ரிவன். இன்னைக்கு முன்னிலைப்படுத்தி வந்து இன்னைக்கு ஸ்டார்ஸ் தான் இருப்பாங்க. ஆக்டர்ஸ்க்கு அப்பாற்பட்டு ஸ்டார்ஸ் அவங்க முன்னிலைப்படுத்தா இருக்கும். அதை நம்ம தவிர்க்க முடியாது, நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதுக்கு பின்னாடி தான் அந்த கியூல டோக்கன் எடுத்து பின்னாடி நிற்கிறதா நாங்களாம் டெக்னீஷியன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அது கரெக்டாக தான் இருக்கு இல்லையா? இந்த நின்று படத்தை தூக்கி விடுறதுன்ற இந்த இயல்பு அப்படி. ஸோ அதுக்கு குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, இயல்பு, அது அமைப்பே அப்படிதான். சரி, இதில் அஞ்சாமையை எடுத்துக்கிட்டோன்னா விதாத் சாரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்னும் அந்த அவரோட பையன் பொண்ணு அவங்களோட ஆக்டிங்காக இருக்கட்டும், எல்லாரோட ஆக்டிங்குமே ஒரு படி தூக்கி காட்டினதுக்கான காரணம் பேக்ரவுண்ட் மியூசிக். ஏன்னா அந்த நீட் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு இருக்க ஒரு பதட்டமோ அது எல்லாமே வந்து மியூசிக்கில் தான் நீங்கள் கன்வே பண்ணிடுங்க. அது எப்படி நீங்கள் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிஜிஎம்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னீங்க. அது எப்படி அங்கே பார்க்கும்போது விஷுவல்ஸ் பார்க்கும்போதே ஒர்க் அவுட் ஆனது தானா, இல்லை அதுக்கான தியரிஸ் ஏதாவது பண்ணீங்க? இதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் வந்து விதாத் சாரோட நடிப்பு. ஏன்னா அது ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். அவர் சிறந்த ஒரு நடிகரை, சொல்ல வேண்டியதில்லை நமக்கு. எனக்கு அவர் நடித்த படங்கள்லேயே வந்து ஆக்சுவலாக மேடையில் கூட சொல்லியிருந்தேன், ப்ரெஸ் மீட்டில் கூட, குற்றமை தண்டனை இந்த மாதிரி படங்கள் நிறைய பிடிக்கும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னே நமக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். நான் சொல்ல ஒரு எக்ஸாம்பிள் தான், வாணி மோஜன் அதே மாதிரி தான் நடிச்சிருந்தாங்க. இவங்க நடிக்கிற அந்த ஒரு ஸ்கோப் கொடுக்குறாங்க, ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்களே, நமக்கு அங்கே வந்து ஏதோ ஒரு விஷயம் தெரியும், இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். அதில் ஒர்க் பண்ணுற ரொம்ப சுலபமாக இருந்துச்சு. ஸோ இப்போ பெரிய டேரக்டர்ஸ் வந்து ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேரக்டர்ஸ் வந்து அடுத்தடுத்து மேலே போயிடுவாங்க. அடுத்தடுத்து பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் மேலே இருக்காங்களோ அவங்க கூட ஒர்க் பண்ண போயிடுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் லோகேஷ் கனகராஜ்
பிரதரே இருக்கட்டும், அவங்க வந்து சாம் சிஎஸோட பயணிச்ச பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அனிருத்தோட சேர்ந்துக்கிட்டு அப்படியே அந்த கொலாப் வந்து பயங்கரமாக ஆடியன்ஸ்க்கு பிடிச்சதுனால அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த மியூசிக் டைரக்டர் ஒரு பயங்கரமான ஹிட்டு கொடுத்துட்டாரு. பட் இன்னமும் எனக்கு வெளில போனால் சாம் சிஎஸ்ன்றது யாருன்னு தெரியாததே இதுவாக இருக்குன்றது அவரோட மனநிலையிலேருந்து யோசிக்கும் போது அவர் ஒரு கஷ்டமாக இருக்குல்ல. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு மியூசிக் டைரக்டராக என்னதான் ஒரு நல்ல மியூசிக் கொடுத்து அதை அவங்க டெய்லி கேட்டுக்கிட்டே இருந்தாலுமே நம்ம வெளில போகும்போது இன்னும் தெரியலையே அப்படிங்கிறது வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எப்படி? அதை பார்த்தீங்கன்னா இப்போ அதான் புகழ் இருக்குது, அதான் புகழ் பணம் அது ஒட்டனாப்பில் பொருளாதார ரீதியான நிறைய விஷயங்கள் இருக்குது. ரெண்டுக்கும் நீங்கள் வந்து ஈடு சொல்ல முடியாது. இது வந்து அதை ஈக்குவேட் பண்ண அவசியம் கிடையாது. என்னதான் உழைப்பு கொடுக்கலாம், அந்த டீம் கூட ஒர்க் பண்ணும்போது நீங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துட்டு வரலாம். பட் வந்து காலத்தின் கட்டாயம் ஒன்று இருக்கு. அப்புறம் சினிமாவில் நமக்கு பேனர் வெயிட்டேஜ் இருக்கு, நிறைய எப்படி சொல்றது, நிறைய காய்கள் நகர வேண்டியது இருக்கு. எல்லாம் கூடி நகர்ந்தா தான் அது ஒரு ஆட்டமா அமையும். ஸோ அதை தவிர்க்க முடியாது. ஆக்சுவலாக அது தவிர்க்க முடியாது. புலம்பிக்கிட்டே இருந்தால் பிரயோஜனம் கிடையாது. அடுத்த வேலை நடந்தாகணும் நமக்கு. ஸோ இது வந்து இயல்பான விஷயம் தான். மறுபடியும் சொல்ற மாதிரி இயல்பான விஷயம். அதை ஏற்றுக்கிட்டு பக்குவப்படுத்தி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரணும். ஓகே. இப்போ படமாக வந்து இப்போ ஓடிடிக்கு விற்கிறதா இருக்கட்டும், தேட்டரில் அவங்களுக்கான அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அமௌண்ட் வர்றதா இருக்கட்டும், அது எல்லாமே தனித்தனியாக வந்து. பட் இப்போ மியூசிக்குமே பிரித்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த சைடில் ஒரு யூடியூப்பில் ஒரு சேனலுக்கு ஒன்று தர்றது, அதுக்கப்புறம் இந்த சேனலில் தர்றது, அதுக்கப்புறம் இன்னொரு மியூசிக் பிராண்டுக்கு ரைட்ஸ் தர்றது அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக்கை வந்து தனித்தனியாக பிரித்து விற்க ஆரம்பித்ததுனால இப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு நம்மளோட மியூசிக்கை யார் ஓன் பண்ணுறதுனே இல்லாமல் எல்லாருமே ஓன் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக விஷுவல் மீடியம் ஆடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பை ஹேண்ட் போயிட்டு தான் இருக்கு காலகாலமாக. ஒரு காலத்தில் வந்து ஃபோட்டோகிராஃபி ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கலையாக இருக்கும். இப்போ எல்லாரும் ஃபோட்டோகிராஃபர் தானே. யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் வச்சு எல்லாரும் ஃபோட்டோகிராஃப் ஆகிடும். ஒரு ஓப்பன் சார்ஸ் ஃபார்மேட் ஆகிட்டு அந்த மாதிரி இசையும் நகர்ந்துகிட்டு இருக்கு. செக்மெண்டேஷனில் நகர்ந்துட்டு இருக்கு, மார்க்கெட் செக்மெண்டேஷனில். பட் அந்த பியூரிஸ்ட் இருப்பாங்களே இசை ஆர்வலர்கள், அதாவது இசை வாசிக்கிறவங்க, இசையமைப்பாளர்கள் உட்பட்டு இருக்கு. அதில் அவங்களுக்கு கொஞ்சம் மனசு நெடுலாக இருக்கும். என்ன நாங்கள் இவ்வளோ உழைச்சி போடுறோம், அதை எனக்கு சொந்தம் இல்லையா போல வரன்ட்டு. பட் இது வந்து காலத்தின் கட்டாயம் தான். ஒன் செகண்ட். ஏன்னா இது வந்து தொழில்நுட்பம் நகர்ந்து போயிட்டு இருக்கு நமக்கு. பட் சில விஷயங்கள் நம்ம வந்து வகைப்படுத்தி ஆக வேண்டியது இருக்கு. அதாவது நம்ம மக்களுக்கு சரி, அதாவது அட்லீஸ்ட் கலைஞருக்கு ரீதியாக சில நாலேஜ் பெற வேண்டியது இருக்கு. இந்த சென்ஸ் காப்பிரைட்ஸ் என்ன, ராயல்ட்டினா என்ன, ஓனர்ஷிப்னா என்ன, இந்த மாதிரி பலதரப்பட்டு இருக்கு. அது வெஸ்டர்ன் சைட்ல ரொம்ப ஈஸியாக கிளியரா ஃபிலிம் ஒர்க் வச்சிருக்காங்க. வெஸ்டர்ன் கூட சொல்ல வேண்டியதில்லை, சவுத் ஏஷியால கூட, அதாவது சிங்கப்பூர், மலேசியால இங்க கூட கிளாரிட்டியா இருக்கு. நமக்கு இங்கே கிளாரிட்டி ஒன்றும் வரல. அதாவது விவாத பொருளாக வந்துகிட்டு இருக்கு. அது ஆக்சுவலா அது கிளாரிட்டியான ஒரு விஷயம் ஒரு ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வந்து தெளிவாயிடும். ஏன்னா இந்த கேள்வியை நான் எது கேட்டேன்னா, அடுத்தடுத்த என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இளையராஜா சார் வந்து காப்பிரைட் கிளைம் பண்ணுறது தப்பு அப்படின்ற உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னோட மியூசிக், என்னோட ஓன் மியூசிக், நான் கேட்கறதுல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்களா, இல்லை அது ஓகேவானது அப்படின்னு யோசிக்கிறீங்க? இல்லைங்க, காப்பிரைட்டுங்கிறது அது வந்து சரியான விஷயம் தான். காப்பிரைட் அதுக்கு ஈடு கொடுத்து நம்ம ராயல்ட்டி எடுக்கிறது சரியான விஷயம். ஏன்னா ஒரு படைப்பு அது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி சொல்றாங்களே, காத்துலேருந்து ஒரு விஷயத்தை நீங்க அமைக்கிறீங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா எல்லா கலையும் அப்படிதான், காத்துலேருந்து அமைக்கிறது தான். அது இசையை வந்து அந்த நுட்பமா பாத்தீங்கன்னா அது காத்துலேருந்து அமைக்கிற ஒரு சமாச்சாரமா இருக்கு. அந்த ஒரு படைப்பாளிகா இருக்கட்டும், அவருக்கு தான் அந்த காப்பிரைட் இருக்கு, அவருக்கு தான் ராயல்ட்டி பெற வேண்டியது இருக்கு. ஓனர்ஷிப் அது சொல்லவில்லை. யாரும் வந்து அது வந்து விவாதம் பண்ணல. அது ப்ரொடியூசர் பண்றாரு, அது என்டையர் ப்ரொடக்ஷன் இருக்குது, அது யாரும் குறை சொல்லவே இல்லை. பட் அந்த பொருளுக்கு, அதாவது அந்த பொருள் பார்க்க முடியாத ஒரு பொருளுக்கு அது வந்து நிச்சயமா ராயல்ட்டி வந்து அந்த படைப்பாளிக்கு தான் வந்து சேர வேண்டியது இருக்கு. அது தப்பே கிடையாது. இதுல ஒரு சின்ன ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்ன இருக்குன்னா, ஐயா வந்து அதாவது இளையராஜா சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐபிஆர்எஸ்னு ஒரு அமைப்பில் இருந்துச்சு. அதுல இல்ல அவரு ஆக்சுவலா ஐபிஆர்எஸ் நாங்கள் எங்களை எல்லாரையும் பாத்துக்கிறாங்க. அதாவது இந்த சென்ஸ் ராயல்ட்டி எல்லாம் கிளைம் பண்ணி கொடுக்குறது. அவர் இல்லாதனால இப்போ ஒவ்வொரு கதுவா தட்டிட்டு போறாரு. அதெல்லாம் பாக்குறதுக்கு வந்து பூதாகரமா தெரியும், அவ்வளவு. மற்றபடி அது வந்து ஏன்னா வந்து அது இண்டிவிஜுவலா அவர் போறதுனால தான், வேற ஒன்றும் கிடையாது. டெக்னிக்கல் எஸ்பெக்ட்ஸ் தான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா. அது பூதாகரமா இருக்கு. அவர் மேல இருக்கிற பிம்பங்கள் இருக்குன்னா அதெல்லாம் இருக்கட்டும், பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கு. பட் காப்பிரைட் கேட்கறது, ராயல்ட்டி கேட்கறது தப்பு கிடையாது. அது வந்து பரமலா இஸ் a known fact all over the world. ஸோ இப்போ உங்களோட மியூசிக்குமே சரிகமா இதுதான் வாங்கியிருந்தாங்க, எனக்கு எண்டே கிடையாது, சரிகமா தான். ஸோ அவங்களுமே அப்படிதான். இப்போ வீடியோவில் பாடவே கூடாது, நீங்கள் ஒரு 4 லைன் பாடினீங்கனாலே அதுக்கு காப்பிரைட் தராங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து பப்ளிஷிங் ரைட்ஸ் ஒன்று இருக்கு. ஏன்னா வந்து அவங்க ரெக்கார்ட் கம்பெனில இல்லை. ஸோ அது வந்து வேற ரூல்ஸ் இருக்கு அது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து டெக்னிக்கலாக அது வந்து தனி ஒரு அங்கமாக நம்ம கொண்டு போனது, செக்மெண்ட்டாக கொண்டு போனது. அது கேட்குறது டக்குன்னு வந்து எல்லாரும் காமெடியாக சொல்லுவாங்க. ஏதாட்டும்
ஏன்னா இப்போ வந்து கல்யாணத்தில் பாட முடியாது, இது பாட முடியாது, இல்லை அதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் மிகைப்படுத்தி காமெடியாக பேசுறதுக்கான வாட்ஸ்அப் காமெடிக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கு. பட் இது அது கிடையாது, ரொம்ப ஈஸியான சிம்பிளான மேட்டர் தான். பட் வந்து ஆணித்தனமாக சில விஷயங்கள் ஸ்டாம்ப் பண்ண வேண்டியது இருக்கு, அவ்வளோதான். இப்போ அஞ்சாமை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு கிரிப்பான விஷுவல்ஸ், ஒரு கிரிப்பான கதை, ஒரு பயங்கரமான கருத்தை சொல்ல போகுது அப்படின்னு இருந்தாலுமே கூட ஆடியன்ஸ் கிட்ட இன்னும் பயங்கரமாக கொண்டு போய் சேரலையோ அப்படிங்கிற கஷ்டம் எனக்கு இருக்கு. உங்களுக்கு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி? நீங்க எது சொல்றீங்க, கதையா அப்படி சொல்றீங்களா, அங்கமா சொல்றீங்களா? கதையாவும் சரி, இன்னும் ஆடியன்ஸ் உள்ள வரலையோ புல்லா ஆகலையோ அப்படின்ற மாதிரியான இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? அது அப்படி எடுத்துக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோவிடோட எஃபெக்டா இருக்கும். ஏன்னா ஓடிடி தளங்களை பார்த்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்துருமோ, ஏன்னா அது ஒரு நிச்சயமா வந்துருது. ஸோ ஒரு ஸ்டார் வெயிட்டுச்சு, ஒரு பேனர் வெயிட்டுச்சு, ஒரு கம்பெனி வெயிட்டுச்சு, அந்த என்டையர் காஸ்ட் மல்டி காஸ்டா அது பாக்குறாங்க. அதாவது கண்டென்ட் அப்பாற்பட்டு இதெல்லாம் பாக்குறாங்க. ஸோ அது வந்து ஸ்லோலி பிக்கப் ஆகும் நம்புறேன். ஆனா அது இப்போ இந்த கருடன் படம் உடைச்சிருக்கும். ஏன்னா வெறும் ஒரு 7 கோடியில எடுத்த ஒரு படம் 35 கோடி 40 கோடி இனி வரலும் கலெக்ட் பண்ணிருக்குன்னும் போது அது நம்மளுக்கு தெரியுது இல்ல. சரி, ஒரு நல்ல கருத்து இருக்க படம் இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் வரல, பட் ஒரு கமர்ஷியலான ஒரு படத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னும் போது அது ஒரு மாதிரி அதான் வார்த்தை நீங்க சொல்லிட்டீங்களா, கமர்ஷியல். அதான் கமர்ஷியல். அது அந்த கமர்ஷியல் அஞ்சாமங்கிறது கமர்ஷியல் படம் கிடையாது. கமர்ஷியலா நீங்க சொல்ல முடியாது. கமர்ஷியல் படம் அப்படி சொல்லி நான் அது பெருமைப்படுத்தும் கிடையாது. அது கமர்ஷியல் வாழ்வியல் சம்பந்தப்பட்ட படமா இருக்கு. அது வந்து டாக்குமெண்ட்ரி படம் கிடையாது, பட் சினிமா தான், சினிமா தான். பட் நீ சொல்ற மாதிரி கமர்ஷியல் சினிமா கிடையாது. அதுதான். அதனால நிச்சயமா வேறுபாடு வரதான் செய்யும் உங்களுக்கு. நீட் என்னதான் நீட்டை வந்து ஒரு பக்கம் வந்து டவுன்ஃபாலா பேசினாலுமே கூட நீட்டுங்கிறது இன்னும் தேவையோ அப்படின்ற மாதிரி ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து பேசிட்டு இருக்காங்க. பட் இந்த படத்துல என்னன்னா கவர்மெண்ட்டுக்கு எதிர்க்காகவும் அவங்க பேசல, கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாகவும் அவங்க பேசல. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இது வந்து இன்னும் நல்லா சொல்லியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சா? இல்லைங்க, சொல்லக்கூடிய விஷயத்த வந்து பெர்ஃபெக்டா சொல்லியிருக்காரு. இயக்குனர் பெர்ஃபெக்டா சொல்லியிருக்காரு. அதாவது சில வரைமுறைகள் இருக்கு, ஃப்ரேம் புக் இருக்கு, அதுக்குள்ளார பெர்ஃபெக்டா யாரையும் பாதிக்காம யாருக்கும் புண்படுத்தாம சொல்லியிருக்காரு. அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா அது என்ன கேட்டா அது பெர்ஃபெக்டா தான் பண்ணியிருக்காரு. பெர்ஃபெக்டா தான் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு இந்த மியூசிக் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு? எவ்வளவு ஈஸியா இருந்துச்சு இல்ல மெனக்கடல் பயங்கரமா இருந்துச்சா? இதுல படத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் அந்த களம் கொஞ்சம் மாறும், என்வாயர்மெண்ட் மாறும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க வந்து வில்லேஜ் டிராவலா இருக்கும், அந்த ரயிலில் போகிற பயணமாக இருக்கட்டும், அது ஒரு தனியான சுவையோட வேற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப் முழுக்க வந்து படபடன்னு கொஞ்சம் இன்டென்ஸாக போயிட்டு இருக்கும், டயலாக் ஓரியன்டாக இருக்கும். ஸோ அந்த வகையில் அது ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ புதுசு பழசு, அதாவது ஒன்று கண்டெம்பரரி சில விஷயங்கள் கலந்து செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க பிரபு சார் சொல்ல போய் தான் நான் இந்த படத்துக்குள்ளே வந்தேன், அது பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்ட்டு. இப்போ ட்ரீம் வாரியர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலுமே அவங்க வந்து கார்த்தி சாரோட ஒரு பயங்கரமான க்ளோஸில் இருக்காங்க. அடுத்தடுத்த படங்கள் கார்த்தி சாரோட. அந்த வகையில் அடுத்து கார்த்தி சாரோட ஏதாவது படம் எதிர்பார்க்கலாமா? நீங்க சொல்றத ரொம்ப ஈஸியா சொல்றீங்க. இந்த வாங்க பக்கத்துல காபி ஷாப் போயிட்டு வரலாம், வரீங்களான்னு கேட்குற மாதிரி இருக்கு. இதெல்லாம் அப்படி ஒர்க் ஆகிறது கிடையாதுங்க. உழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது எங்கே கொண்டு சேர்க்கணும், அது கொண்டு சேர்க்கணும். அது வரைக்கும் உழைப்பு மட்டுமே தான் நம்புறேன். அதுதான். ஏன்னா உங்களோட உழைப்புங்கிறது இப்போ நான் சொன்ன மாதிரி தான், எனக்கு எண்டே கிடையாதுல. நம்ம வந்து ஒரு மாதிரி பார்த்தோம், பட் அஞ்சாமையில அது பயங்கரமா இருந்துச்சு. ரெக்கார்டிங் எடுத்துட்டு பார்த்தோம்னா படம் ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு கார்த்தி சார் ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். உங்களோட யூகி அப்படி இருக்கு. பட் அதுதான் கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டியானு தெரியாது நம்மளுக்கு. ஏன்னா சினிமாங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, அது வேற மாதிரி பிம்பம். ஆக்சுவலா பேப்பர்ல பாக்குறதுக்கு, சோசியல் மீடியாவில் பாக்குறதுக்கோ, நேரடி என்ன நடக்குதோ, களத்துல நடக்குதோ ரொம்ப ஜாஸ்தி வேறுபாடுகள் உண்டு. ஸோ அது அவ்வளவு ஈஸி கிடையாது. அது ஏன்னா நடந்தா நல்லதுதான், பட் உழைப்பு தான். இப்போ ரொம்ப நம்ம வந்து ரொம்ப இதுவா பேசிட்டு இருக்கோம். தாண்டி ஜாலியா ஒரு சின்ன கேம் ஒன்று ஆடலாமா? உங்களோட ஃபேவரட்ஸ்லாம் எப்படி இருக்கு போது? என்னவா 2 ஆப்ஷன் தான் தரும். அந்த 2 ஆப்ஷன்ல நீங்க யோசிக்கவே கூடாது, டக்கு டக்குன்னு சொல்லி. ஓகே, மாட்டி விட பாக்குறீங்க. சோ இந்த 2 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் வந்து இளையராஜா சார் ஆர் ஏஆர் ரஹ்மான் சார்? மேபி டெஃபினட்டா வந்து ஸ்பீடா சொல்லிடுவோம் ஆக்சுவலா. அது பட் சின்ன ஒரு எப்படி ஒரு பேக் ஸ்டாரி மாதிரி சொல்லிட்டு வந்தா நல்லா இருக்கும். எனக்கு இசை முகவரி கிடைச்சது ராஜா சார் தான். 5-6 வயசுல கேட்ட முதல் பாடல்கள் ராசாத்தி உன்னை கேட்ட பாடல் தான். ஸோ பாத்தீங்கன்னா அதுக்காக நிச்சயமா அந்த சென்டிமெண்ட் நிச்சயமா இருக்கும். பரவலா வந்து கேட்குற இசை வந்து அந்த காலகட்டத்தில் வந்து சிறு வயதுலேருந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா ராஜா சார் தான். ராஜா சார். அடுத்து தளபதி. ஏன்னா இது டிஃபால்ட் கொஸ்டின் இல்லை, இதுல வந்து எந்த பக்கம் சைடு இருக்கு அந்த மாதிரி உடன்பாடு கிடையாதுங்க. இந்த 2 துருவங்கள் நடுவில் வந்து 2 ரசிக்கிட்டு தான் இருக்கும், பெருமைப்பட ரசிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இதில் வந்து சைட் எடுக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ அடுத்து ஒரு பயங்கரமான ஃபேன் ஃபாலோவர்ஸாக இருக்கிறதா நீங்கள் யாரை பார்க்குறீங்க அப்படின்னு? சிவகார்த்திகேயன் சார் அது விஜய் சேதுபதி. இப்போ இது பால் வந்து இப்படி போட்டுறீங்க நீங்கள், இப்போ அப்படி கேட்டால் அப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு இப்படி போட்டு இப்படி வர்றதுக்கு
இல்லைங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சேஃப்காக சொல்லல, அந்த தனித்தன்மையோடு இருக்க பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாசான விஷயங்களா இருக்கட்டும், கோர்க்கியான விஷயங்களா இருக்கட்டும். விஜய் சேதுபதி சார் இருக்காரு, சிவகார்த்திகேயன் சார் சில மாஸ் விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அந்த காமிக்கல் சென்ஸாக இருக்கட்டும், ஏன்னா அவரோட கலக்கும் போது யார் அந்த டயத்துலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு எப்படி எங்கள் ஃபேமிலியோட அப்பாவோட பார்ப்பேன் ஆக்சுவலாக அந்த டயத்துலேருந்து. அது உண்மையான ஒரு நல்ல அனுபவம் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில். ஸோ அந்த ஒரு ஃபாலோ பார்த்துட்டு 2 பேரும் ஈக்குவலாக நமக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் அவங்களை பார்க்கறதுனால. நம்மளோட ஸ்டார் 2 பேருமே நமக்கு இருக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு 2 பேருமே பிடிச்சதுனால இப்போ சிவகார்த்திகேயன் சார் கூடயும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, அடுத்து விஜய் சேதுபதி சார் கூடயும் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, சிவகார்த்திகேயன் சாருக்கு ரூரல் ஆர் கமர்ஷியல், விஜய் சேதுபதி சாருக்கு ரூரல் ஆர் கமர்ஷியல், எதை சூஸ் பண்ணி எப்படி போனாலும் வைத்தாங்க. 2 வந்து எனக்கு என்னோட தொழில் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஓகே பரிச்சயமா இருக்கு 2லயும். ஸோ நீங்கள் எப்படி பால் போட்டாலும் அது ஓகே எனக்கு. நீ சைஃபை எடுத்தாலும் பரவாயில்ல, சைஃபையே எடுத்தாலும் பரவாயில்ல எனக்கு. ஏன்னா அந்த கதைக்களத்துக்கு என்ன தேவைப்படும் அது கொடுக்க ரெடியாக இருக்கேன். இப்போ சைஃபை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ மறுக்கவே முடியாது வந்து இன்டர்நெட்னால, ஏன்னா அது ஃபர்ஸ்டே தமிழ் சினிமாவில் வந்தது. அதுக்கப்புறம் மாநாடு, ஏன்னா அது பயங்கரமான அன்இவன் பேட்டர்ன்லாம் பயங்கரமாக வந்தது. ஸோ நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? 2 சப்ஜெக்ட்டுமே இப்போ உங்ககிட்ட இருக்கு. ஓகே 2 சப்ஜெக்ட் இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த கமர்ஷியல் அனிமல் மாநாடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மாநாடு ஆல்சோ பிகாஸ் விபி வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு, வெல் விஷர், நல்ல ஒரு மென்டர் எனக்கு. என்னோட எல்லா நகர்வுக்கும் அவருக்கு கொடுத்துட்டு அவரும் ஆர்டிஎஸ் விஷஸ் கொடுப்பாரு. ஸோ அந்த ஒரு பாகுபாடு வச்சுக்கலாமா அதுக்கு, அதனால எனக்கு அதனால ஈஸி ஃப்ரெண்ட் கூட ஒர்க் பண்றது. ஆமா, வெங்கட்பிரபு சார் தான். எனக்கு ஒரு பாடலும் பாடிருக்காரு ஆக்சுவலாக, ஒரு வெப் சீரிஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பழக்கத்துலேயும் எனக்கு ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்டு, நல்லா ரசிப்பார், ஒர்க்லாம் நல்லா ரசிப்பார். ஸோ அவர் தான் நான் சூஸ் பண்ணுவேன் மாநாடு. ஸோ இப்போ ஒரு பாடல்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு லிரிக்ஸ் ரொம்ப முக்கியமா இல்லை மியூசிக் ரொம்ப முக்கியம்? நீங்கள் பாடலாக எடுத்துக்கிட்டீங்களா? பாடலாக எடுத்துக்கிட்டா 2மே உங்களுக்கு வந்து தேவைப்படுது. ஆனால் படம்னு எடுத்துக்கிட்டாக்க உங்களுக்கு பின்னணி இசையும் இருக்குல்ல, ஸோ அதுக்கு எழுத்து வடிவம் தேவையில்லை உங்களுக்கு. ஸோ என்ன இருந்தாலும் உங்களுக்கு ஒரு படத்தில் 2 மணி 2.5 மணி நேரம் எடுத்தீங்க கூட உங்களுக்கு ஒரு 1.5 மினிட்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு மியூசிக் இருக்கு. படத்துக்கு மியூசிக் முக்கியம். அப்கோர்ஸ் டயலாக் இருக்கு, நடிப்பு இருக்கு. அந்த ஒரு ஆட்டத்துக்கு நான் வரல, அந்த விவாதத்துக்கு நான் வரல. நீங்க இது 2க்குள்ள கேட்கறதுனால பாடல் வரும்போது அப்கோர்ஸ் லிரிக்ஸ் தேவைப்படுது, இல்லாட்டி இன்ஸ்ட்ருமெண்டல் தானே. லிரிக்ஸ் இல்லாட்டி இன்ஸ்ட்ருமெண்டல் தானே, அது 2 கோர்த்து வர வேண்டியது இருக்குங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் டெஃபினட். நீங்க விபி சாருக்கு வந்து பயங்கர க்ளோஸ்ன்றதுனாலே இந்த கேள்வி. பிரேம்ஜி சாருக்கு இப்போ ரீசெண்டாக மேரேஜ் ஆயிடுச்சு பயங்கரமா. அடுத்து நீங்க எதிர்பார்க்கறது யாரு? விஷால் சாரோட மேரேஜா இல்லை சிம்பு சாரோட மேரேஜ்? என்னங்க இது ஏங்க எதிர்பார்க்க போறாங்க? புரோக்கர் மாதிரி ஏன்டா கேக்குறீங்க நீங்க? ஒரு மாதிரி பயங்கரமா 90s கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து சிம்பு சார் ரொம்ப கல்யாணம், அதெல்லாம் வந்து அவங்க தனிப்பட்ட விருப்பங்க. அதெல்லாம் அது நம்ம தலையிட கூடாது. அவங்க காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமா நமக்கு தெரியாதுல, அந்த மாதிரி அவங்களோட விருப்பங்க. ஸோ பிரேம்ஜி சார் கூட பயங்கரமா ரொம்ப கூலான என்னோட சாங்லாம் கேட்பாரு. ஆக்சுவலாக ஃபீட்பேக்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு முறை நான் எஸ்பிபி சாங் பண்ணியிருந்தேன், எஸ்பிபி சார் கூட ஒரு சாங் பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து அவர் தான் வந்து கேட்டுட்டு என்னோட இன்புட்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அந்த வகையில் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், இந்த சென்ஸ் மியூசிக்கலாக இருக்கட்டும், மென்டோவாக இருக்கட்டும், நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் தான் பிரதர்ஸ் 2 பேரும். ஓகே, நவடேஸ் வார்த்தைகள் வந்து பயங்கர ஜென்சி டர்ம்ஸாக இருக்கட்டும், வேர்ட்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக இம்ப்ரோவைசேஷன் ஆகிட்டே இருக்கு, எல்லாருக்கிட்டையுமே பயங்கரமாக போய் சேர்ந்துட்டு இருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா காப்பி கேட் ஆர் இன்ஸ்பிரேஷன் இப்படி ஒரு வேர்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அட்லீஸ்ட் சார் படம் எடுத்துக்கிட்டா இந்த 2 வேர்ட்ஸ் இருக்கு. நீங்க எதை ப்ரிஃபர் பண்றீங்க, காப்பி கேட் ஆர் இன்ஸ்பிரேஷன்? இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்ஸ்பிரேஷன் வந்து அது ஜென்ரலாக வந்து உங்களை அறியாமல் வர்றது தானே. ஒரு கலை வடிவமாக இருக்கட்டும், ஏதாவது ஆர்ட் ஃபார்மாக இருக்கட்டும், எனிவே டிராயிங்ஸாக இருக்கட்டும், பெயிண்டிங்ஸ், மியூசிக், உங்களை அறியாமல் உள்ள வந்து அது வெளியே வந்துட்டாக்கா அது நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. தெரிஞ்சே 4 பார் எடுப்பேன், அந்த பார் எடுத்து இது வச்சு நான் நோட்டீஸ் கொடுப்பேன்னா அது வந்து காப்பி கேட் தானே. அது அதில் உடன்பாடு கிடையாது அதில். சரி, ஓகே. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2 படம் சொல்கிறேன். இந்த 2 படத்துலேருந்து ஏதோ ஒரு படத்துலேருந்து மியூசிக் எடுத்துட்டா கூட இந்த படம் பயங்கரமாக ஹிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு மணி சார் இயக்கத்தில் வந்து ரோஜா படம், இன்னொன்று வந்து சங்கர் சார் படத்தில் வந்து இந்தியன் படம். இந்த 2 படத்தில் ஏதோ ஒரு படத்துலேருந்து மியூசிக்கை வெளில எடுத்துட்டா கூட இந்த படம் ஹிட் ஆயிருக்கும் அப்படின்னா எந்த படத்தை சொல்லுங்க? வாய்ப்பே இல்லைங்க. தமிழ் சினிமாங்கிறது இசை தானுங்க, இசை சம்மந்தப்பட்டு தானுங்க. அது இல்லாமல் மூச்சு அந்த சுவாச காற்று இல்லாமல் இயங்கவே இயங்காது. அது வாய்ப்பே இல்லை, ஆதி காலத்துலேருந்து இப்போ வரைக்கும். ஸோ இந்த கேள்வியை வந்து அப்சல்யூட்டான கேள்வி. அது ஆக்சுவலாக வாய்ப்பே இல்லை. அது உங்களோட ஃபேவரட் எது? எதுங்க படத்துலையா? ஆமாம், இந்த 2 படத்தில் சங்கர் சாரோட இந்தியன், மணி சாரோட ரோஜா. ரோஜா படம் வந்து பாத் பிரேக்கிங். அது நம்ம பிடிக்கலன்னு சொல்றதுக்கு அந்த இடத்துல கிடையாது. ஏன்னா அது ஒரு பாத் பிரேக்கிங்கான ஒரு படம், எல்லாருக்கும் அமைஞ்சது. டெக்னிக்கல் வைஸ் ரமன் சார் இருக்கட்டும், பட் இந்தியன்கிறது வந்து உங்களுக்கு இந்த வகையில் பார்த்தீங்கன்னா அது பாத் பிரேக்கிங் தான், பட் கமர்ஷியலி வேற மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஸோ பார்க்கும்போது நம்ம கோணங்கள் மாறுறது தான். இதே மாதிரி தான். இப்போ எக்ஸாம்பிள் இன்னொரு அடுத்த படிக்கு போயிடுறேன்.
குணா தளபதி வந்திருந்தப்போ கூட 2 படத்தையும் அந்த வயசுல நான் வந்து ரசிச்சது உண்டு. ஓகே. ஏன்னா கலை ரீதியா பார்க்கும்போது கூட இதை நம்ம ரசிச்சது ஜாஸ்தி புரிஞ்சிருக்காது என்ன கண்டென்ட் வருது குணா படத்துல, ஏன்னா அந்த வயசுக்கு நான் சொல்றது. பட் இருந்தாலுமே கலை வடிவத்துல பார்க்கும்போது ரசிச்சோம். அந்த தளபதி உடனே நம்ம பார்க்குறோம், நமக்கு டக்குன்னு பிக்கப் ஆகி நம்ம உள்ள வரைக்கும் அதே மாதிரி தான் 2 ஸ்பெஷலான ஒரு எப்படி சொல்ற யூஎஸ்பிஸ் இருக்கு. ஸோ அதனால அந்த விஷயத்துல ரெண்டுமே நீங்க சொல்ற மியூசிக் இல்லாம இயங்காது. ஆனா ரெண்டுமே பாத் பிரேக்கிங் தான். ரெண்டுமே பாத் பிரேக்கிங் தான். சரி, இப்போ வந்து இப்போ இந்த கேள்வி எதுக்குன்னா, இப்போ சங்கர் சார் வித் அனி சார்ன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. ஏன்னா அவரோட மியூசிக் வந்து எப்படி இருந்தது, எப்படி ரசித்தோம், இங்கே கதறல்ஸ்னு ஒரு சாங் வெளில வந்து பயங்கரமாக கதறிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கதறல்ஸ் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு? இல்லைங்க, நீங்கள் சாங் வந்து மதிப்பிட்டு அப்படி இது வந்து கல்ச்சுரல் ஷோ கிடையாது. இந்த பேண்டு பெர்ஃபார்ம் பண்ணிச்சா பெட்டரா, அது பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிச்சா கிடையாது. படத்துக்கு ஏற்றாப்புல அந்தந்த கோணத்துக்கு ஏதாவது அந்தந்த எப்படி சொல்கிறது வடிவமைப்புக்குள்ளார வந்து தேவைப்படுது, சில விஷயங்கள் தேவைப்படுது. அதுக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும் மோசமான ஒரு அவுட்புட் கொடுக்க ஒர்க் பண்ணுவாங்க கிடையவே கிடையாது. இது விவாதமாக வந்துட்டு இருக்குல்ல, இது ஒரு ப்ளஸ் தான் எல்லாருக்குமே. அது கிடையாது. ஏன்னா இசையிலே எல்லாரும் 100% கொடுக்குறாங்க. யாரும் வந்து மோசமான பாட்டு பண்ணணும், மோசமான படங்கள் பண்ணணும் யாரும் நினைக்கிறதே கிடையாது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது வந்து காலத்தின் கட்டாயம் தான். ஏன்னா 60s 70s இருக்கும்போது 80s புதுசாக ஒரு நபர் வந்தோடனே முன்ன மாதிரி இல்லையா பாட்டு சொல்லுவாங்க. 2000 வரப்போ 80s மாதிரி இல்லைன்னு சொல்லுவாங்க. 90s அது 80s சொல்லுவாங்க. அது காலத்தின் நடந்துகிட்டு தான் இருக்கும், வந்துகிட்டே தான் இருக்கும். எப்படி அவங்களுக்கு டீ கடையில் காபி ஷாப் வரைக்கும் வந்ததுல அதே தான் நடந்துகிட்டு தான் இருக்கும். அதை நம்ம குறை சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம தான் வந்து ஓல்ட் ஸ்கூல் ஆகிடும், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாம் சிஎஸ்ஸாக இருக்கட்டும், இந்த இது முடிஞ்சு நான் சொல்லிடுறேன், முடிஞ்சு இந்த டாபிக் முடிஞ்சு. இப்போ கேட்க போகிற கேள்வி என்னன்னா, இப்போ சாம் சிஎஸ் அவர் எடுத்துக்கிட்டோன்னா, எனக்கு வந்து மியூசிக் ஆரம்பித்த காலத்தில் எனக்கு மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்த காலத்தில் ஏதோ ஒரு படத்தை எடுத்துப்பேன். அந்த படத்தில் என்னோட மியூசிக் இருந்தால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த படத்தோட மியூசிக் வந்து மியூட் பண்ணிட்டு நான் எனக்கான மியூசிக் வந்து ஒர்க் அவுட் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி அவரோட ஒர்க் பேட்டர்ன். அது உங்களோட ஒர்க் பேட்டர்ன் எப்படி இருக்கும்? ஒர்க் பேட்டர்னா இப்போ அவர் வந்து என்னன்னா ஏதோ ஒரு லவ் சீனை எடுத்துக்க, அதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. உங்களோட ப்ராக்டிஸ் எப்படி இருக்கும்? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ப்ராக்டிஸ் வந்து எனக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறது, அனிமேஷன் ஃபிலிம்ஸ் நான் ஆரம்பத்திலே பண்ணியிருந்தேன். 2D அனிமேஷன்ஸ் நடந்துருந்தப்ப நிறைய இப்போ நான் சொல்லிக்கலாம் நினைக்கிறப்ப ஆக்சுவலாக குழந்தைகளுக்கான விஷயங்கள்லாம் இருக்கும், கிருஷ்ணா டேல்ஸ் அது இதுன்னு இருக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கே இந்த மாதிரியான ஒர்க்கு தான் எனக்கு. அதை நான் வந்து என்ன பண்ணுவேன், மிகைப்படுத்தி படமாக பண்ணுவேன். அவர் படம் பண்ற மாதிரி ஒரு கேரக்டரா ஒரு ஃபிலிம் ஃபீச்சர் ஃபில்ம் பண்ற மாதிரி நினைச்சு அதில் ஒர்க் பண்ணுவேன். ஸோ எதுவுமே நான் வந்து அதுவா பார்க்க மாட்டேன், கொஞ்சம் பிரமிப்பாக தான் ஒர்க் பண்றது உண்டு. அந்த மாதிரி பழக்கத்தில் இருக்கிறதால தான் எனக்கு இப்போ கொஞ்சம் சுலபமா இருக்கு இந்த விஷயம் பார்க்கும்போது. நான் ஏன் சொல்ல வரேன்னா, குழந்தைங்களுக்கு தானே சும்மா 2 நோட்டு போட்டு தள்ளி விட்டுருவோம் அப்படிலாம் கிடையாது. அது படமா தான் நான் ட்ரீட் பண்ணுவேன் அந்த டயத்துலேயே. நான் சொல்றது சின்ன ஒர்க் கூட ஒரு பெரிய இதுதான் எனக்கு வந்து அது பெருசாக தான் தெரியும் எனக்கு. அதுதான் எனக்கு. சரி, இப்போ உங்களோட அடுத்த ப்ராஜெக்டா செலக்ட் பண்ணிட்டீங்களா? நடந்துட்டு இருக்குங்க, 2 படம் நடந்துட்டு இருக்கு. ஒன்று ப்ரீ ப்ரொடக்ஷன் நடந்துட்டு, கம்போசிங் நடந்துட்டு இருக்கு. அது விரைவில் வந்து அஃபிஷியலாக 3 வரும். நல்ல டைரக்டர், தெரிஞ்ச நம்பர் தான், நல்ல டைரக்டர், நல்ல சுவாரஸ்யமான கதை, நல்ல ஒரு எப்படி சொல்றது கலை வடிவமான கதை தான், நல்ல கதை. அது இன்னொரு படமும் இருக்கு, அது நான் அவுட்புட் சொல்லிடுறேன் உங்களுக்கு, அஃபிஷியலாக தெரிஞ்சிடும். ஸோ அடுத்தடுத்து மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து நடிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. இல்லைங்க, இல்லைங்க, அடிக்கடி நான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நான் பேசுறது உண்டு. இது வந்து அப்படிப்பட்ட கிடையாது, தனி ஒரு கலைங்க. அது தவம் இருந்து செய்ய வேண்டிய விஷயம். அதுக்கான பயிற்சி இருக்கு, அதுக்கான எப்படி சொல்றது முனைப்பு இருக்கு. ஆனால் அதுக்கான முயற்சி ஜாஸ்தி எடுக்க வேண்டியது இருக்கு. இது சாதாரண வந்து வாங்க இன்னைக்கு போய் நடிகர் ஆயிடும் அதெல்லாம் கிடையாதுங்க. அது கிடையாது. இந்த பயணத்துக்கு வரதுக்கு, இந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த சீட்டை வந்து உட்காரத்துக்கு, சீட் இந்த சென்ஸ் மியூசிக்கல் சீட்ல வந்து மியூசிக் போடுறதுக்கான வரத்துக்கே வந்து பெரும் ஒரு ஜேர்னி தான். கடினம் சொல்ல மாட்டேன், அந்த பயணம் சொல்றேன். இந்த இப்பதான் இந்த பஸ்ல ஏறி வந்துட்டு இருக்கேன் பயணத்துல. இது சுவாரஸ்யமா இருக்கு, இது போட்டோம். இந்த பஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. இதுதான் வேணும் எனக்கு. சரி, அடுத்தடுத்து நடிக்கிறாங்க. ஆனா அது தப்பு கிடையாதுங்க, அதெல்லாம் ஒன்று வர சொல்லுங்க. அது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது கேட்டாங்க காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமா அந்த மாதிரி. எனக்கு இது பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். நல்ல ப்ரெஃபரன்ஸ் என்னோட. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா இவ்வளோ நேரம் உங்களுக்காக வந்து உங்களோட டைம் ஒதுக்கி பயங்கரமான ஒரு நாலேஜ். அடுத்து மியூசிக் டைரக்டராக உள்ள வரவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பார்த்தா பயங்கர மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ எனக்கு தோணுச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச்.